தமிழகத்துல சமீப காலமா மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்து உள்ளது. இதனை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. குறிப்பா சேலம் மாநகர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. மாநகர்ல கல்லூரி விடுதிகள், தங்கும் அறைகள், லாட்ஜ் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் ஏதேனும் இருக்கிறதா என போலீசார் இன்னைக்கு திடீர் சோதனையில ஈடுபட்டாங்க. மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவு உத்தரவின் பேர்ல அஸ்தம்பட்டி, சூரமங்கலம், அம்மாப்பேட்டை, ஆட்டையாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் பொறியியல் கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் செயல்பட்டு வருது. கல்லூரிகளில் வெளியூர்களை சேர்ந்த மாணவர்களும் தங்கி படிப்பதற்காக கல்லூரியில் விடுதிகள் மற்றும் மாணவர்கள் வெளியே வீடு எடுத்து வாடகைக்கு தங்கி படித்து வராங்க. அவ்வாறு தங்கி உள்ள விடுதிகள் மற்றும் வீடுகளில் மாநகர போலீசார் இன்னைக்கு அதிரடியா சோதனையில ஈடுபட்டாங்க. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில உதவி கமிஷனர் அஸ்வினி தலைமையில ஒவ்வொரு பகுதிகளிலும் சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசார் குழுக்களாக சென்று திடீர் சோதனையில ஈடுபட்டாங்க. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில அரசு கலை அறிவியல் இருபாலர் கல்லூரி வளாகத்திற்கு உள்ள தற்காலிகமா அமைந்துள்ள அம்பேத்கர் மாணவர்கள் விடுதியில போதைப் பொருட்கள் சம்பந்தமான சோதனை நடைபெற்றது. சுமார் 32 ரூம்கள் இருக்கு. அங்க 18 ரூம்ல மாணவர்கள் தங்கி இருக்காங்க. தங்கி இருந்த மாணவர்களின் அறையில போலீசார் இன்னைக்கு திடீர் சோதனையில ஈடுபட்டாங்க. மாணவர்களின் பேகுகள் மற்றும் அறைகளில் இருக்கக்கூடிய ரேக்குகள், செல்ஃபு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டாங்க. இந்த சோதனையில ஒரு சில இடங்கள்ல புகையிலை போதை வஸ்துக்கள் சிலவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் ஆயுதங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தும் அறைகளில் மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சோதனை மேற்கொண்டாங்க. இந்த சோதனையில சிறிய அளவில் போதைப் பொருட்கள் மட்டுமே கிடைச்சதுனால ஆயுதங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனை மற்றும் அறிவுரைகளை போலீசார் வழங்கியிருக்காங்க. அதுல மாணவர்கள் உயர்ந்த எண்ணத்துடன் லட்சியத்துடன் படிக்க வேண்டும், சமுதாயத்துல உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் கல்லூரி காலம் என்பது மிக முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்துல மாணவர்கள் திசை மாறி போயிடக்கூடாது. நீங்க தான் வருங்காலத்துல உயர்ந்த பொறுப்புல வரக்கூடியவங்க. முதலமைச்சராகவும் வரலாம், உயர் அதிகாரிகளாகவும் வரலாம். எனவே விழிப்புடனும் கண்ணியத்துடனும் நல்ல நோக்குடனும் படித்து வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. மாணவர்களுக்கு இந்த மாதிரி அறிவுரை வழங்கப்பட்டது மாணவர்களிடையே மிகவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்குங்க. போலீஸ் அதிகாரி தெரிவித்தது போல கொண்டலாம்பட்டி உதவி கமிஷனர் முரளி தலைமையில போலீசார் அன்னபூர்ணா கல்லூரி, சட்டக்கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டாங்க. இதே போல சூரமங்கலம் பகுதியில உதவி கமிஷனர் நிலவழகன் தலைமையிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அம்மாப்பேட்டை உதவி கமிஷனர் செல்வம் தலைமையில போலீசார் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள பல்வேறு கல்லூரி, விடுதிகள், லாட்ஜ்கள்ல சோதனைகள் நடைபெற்றிருக்குங்க. இந்த சோதனை பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க.